ஒரு அரசர். அந்த அரசர் என்ன பண்றாரு, எதிரி நாட்டு மேல படையெடுத்தார். படையெடுத்து அவனை அடிமையாக்கிட்டார். அந்த எதிரி நாட்டு ராஜாவை அவர் வீழ்த்திட்டார். ஆனா அவர் கொல்லல. அந்த எதிரி அரசரை கொல்லாம சொல்றாரு, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்னு எனக்கு தெரியும், நான் உன்னை கொண்டு வேஸ்ட் பண்ண விரும்பல, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணா நான் உன்னை அப்படியே விட்டுடுறேன், உன்னை நான் மறுபடியும் விடுதலை பண்ணி விட்டுடுறேன், நான் உன்னை கொல்லலை, எனக்கு ஒரு உதவி பண்ணு. என்ன, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், சரி, அந்த பொண்ணுக்கு நான் மாலை இடணும்னு விரும்பினா அவ ஒரு கண்டிஷன் போடுறா. என்ன கண்டிஷன் போடுறா, ஒவ்வொரு பொண்ணும் தன் ஆழ் மனசுல என்ன நினைக்கிறா அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னா, ஆழ் மனசுல ஒரு பொண்ணு என்ன நினைக்கிறாங்கிற உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. நான் யாரையாச்சோ கேட்டு பார்த்துட்டேன், ஒவ்வொரு பொண்ணு ஆழ் மனசுல என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த உலகத்தில் எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம், ஒரு பொண்ணு ஆழ் மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது வெளியில தெரிய முடியாது அப்படின்னு மறுத்து சொல்றாங்க, நீ எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுவியான்னு கேட்டான். இவன் முயற்சி பண்றேன்னு புறப்பட்டு எங்கெங்கோ தேடி கடைசியா ஒரு சூனியக்கார கிழவி, விச் கிராஃப்ட்ல கெட்டிக்காரி, ஒரு சூனியக்கார கிழவி, அவளை போய் பார்க்கறான். அவகிட்ட கேட்கறான், இது மாதிரி இந்த கேள்விக்கு எனக்கு விட தெரியணும் அப்படின்னு. அவ சொன்னா, நான் எனக்கு தெரியும்டா ஆன்சரு, ஆனா நான் சொல்லிட்டேன்னா எனக்கு இதுல என்ன நன்மை இருக்கு, நீ போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவே, அவன் உன்னை விடுதலை பண்ணுவான், நீ ஜாலியா போயிடுவே, எனக்கு என்ன பிரயோஜனம், அதனால நீ எனக்கு ஒரு கண்டிஷன், அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா நான் உனக்கு பதில் சொல்றேன். என்ன கண்டிஷன், நான் உனக்கு பதில் சொல்லுவேன், நீ போய் சொல்லு, ஆனா ஒண்ணு, அது உண்மையான பதிலா இருந்தா நான் என்ன கேட்கறனோ அதை நீ கொடுக்கணும். அவன் சொன்னா, தர்றேன், நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே சொல்லிட்டு போறேன், என்ன கேட்க போறாங்கன்னு தெரியாம தர்றேன்னு மட்டும் வாக்கே கொடுக்காதீங்க, அதை விட ஆபத்தான வாக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சில பேர் முட்டாள்தனமா வாக்கு கொடுப்பாங்க, நீ என்ன கேட்டாலும் தர்றேன்னு, அவன் அன்னியோட நாசமா போயிட்டான்னு அர்த்தம். ஒருபோது சொல்லக்கூடாது, நீ என்ன கேட்டாலும் தர்றேன்ற வார்த்தையை மட்டும் சொல்லவே கூடாது. நீ முதல்ல சொல்லு, வேணும்னா தர்றேன்னு சொல்லணும், இது ரொம்ப முக்கியம். இது விடுங்க. இப்படி சொன்ன உடனே அவன் சரி சொல்லு அப்படின்னா, நீ கேட்கறத தரேன் அப்படின்னா. ஒவ்வொரு பொண்ணும் ஆழ் மனசுல என்ன நினைக்கிறா தெரியுமா, என்ன, வாழ்க்கையில் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எல்லாம் தானே எடுக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு பெண்ணும் ஆழ்மனதில் ஆசைப்படுகிறாள். ஏன்னா தான் சம்பந்தப்பட்ட முடிவை எல்லாம் யாரோ எடுக்கிறாங்க வாழ்க்கையில, தான் சம்பந்தப்பட்ட முடிவை தான் எடுக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு பெண்ணும் வாழ்நாளில் ஆசைப்படுறா. இப்படி சொல்லட்டுமா, என்ன படிக்கலாங்கிறத யார் முடிவு பண்ணுவாங்க தெரியுமா, அந்த வீட்டில் படிப்பு வராத அண்ணன் முடிவு பண்ணுவான். என்ன துணி கட்டலாம், நீ என்ன ட்ரெஸ் பண்ணலாங்கிறத யார் பண்ணுவாங்க தெரியுமா, இந்த ட்ரெஸ்ஸிங் பத்தி சென்ஸே இல்லாத பாட்டி யோசனை சொல்லிக்கிட்டு இருப்பா, இதான் நீ ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு. நீ எங்க நிக்கலாம், வீட்டில் வாசல்ல நிக்கலாமா உள்ள நிக்கலாமா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுவா, அந்த வீட்டு வாட்ச்மேன் முடிவு பண்ணுவான். ஏமா இங்க நிக்காதீங்கம்மா, உள்ள போய் நில்லுங்கம்மா அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு என்ன சிக்கல்னு கேட்டா, அவ சம்பந்தப்பட்ட எந்த முடிவுமே அவ எடுக்க முடியாது. இது அந்த சூனியக்காரி கழுவி சொல்றா. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஆழ் மனசுல என்ன கவலை தெரியுமா, தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எல்லாம் தானே எடுக்க முடியல அப்படிங்கிறது பெரிய வருத்தம். அதுதான் ஆழ் மனசுல இருக்கு, அதை போய் சொல்றப்பட அப்படின்னு. இவன் போய் அந்த ராஜா கிட்ட சொன்ன, மகாராஜாட்ட. மகாராஜா போய் அந்த காதலி கிட்ட சொன்ன உடனே அவன் சொன்னா, கரெக்ட், என் மனசுல இருக்கிற வருத்தம் அதுதான், நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு மாலையை போட்டா. இவனை விடுதலை பண்ணா. சூனியக்கார கழுவிட்டு வந்தான், வந்து சொன்னா, கரெக்டா சொல்லிட்டு நீ கேட்டது என்ன தர்றேன். அவன் சொன்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம், ஆனா வார்த்தை மீற முடியாது இல்ல, சத்தியம் கொடுத்துட்டான்ல, எப்படி மீற முடியும். சரி, காலம்பரை எத்தனை மணிக்கு கல்யாணம், 10:30 மணிக்கு முகூர்த்தம், மாலையோட வா. போயிட்டான். இவன் போயிட்டு காலம்பரை 10:30 மணிக்கு மாலையோட வந்தா இவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. பயங்கரமா உட்கார்ந்துருந்த சூனியக்கார கழுவி பங்க இல்ல, சும்மா அழகா ஒரு தேவதை பிரமாதமா ட்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. இவன் ஷாக் ஆயிட்டான். இங்க ஒரு பாட்டியம்மா இருந்தது, அது எங்கன்னா, நான் தான்ட. இப்ப தேவதை மாதிரி நான் தான்ட. எனக்கு ஆச்சரியமா இருக்கேன்னா, என்னால எப்படி வேணாலும் இருக்க முடியும், சூனியக்கார கழுவியாவும் இருக்க முடியும், தேவதையாவும் இருக்க முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. யார் அவ இவனை பார்த்து கேட்டா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உன்னோட வெளியே வரும்போதெல்லாம் நான் இப்படி தேவதையா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா வருவேன், வெளியில வரும்போதெல்லாம் தேவதையா வருவேன். ஆனா என்ன கண்டிஷன் தெரியுமா, வீட்டுல இருக்கும் போதெல்லாம் சூனியக்கார கழுவியாவே உட்கார்ந்துருப்பேன் இல்லையா. வெளியில வரும்போதெல்லாம் சூனியக்கார கழுவியா வருவேன், ஆனா வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் தேவதையா இருப்பேன். எது உன் சாய்ஸ்? வெளியில வரும்போது சூனியக்கார கழுவியா இருக்கணுமா,
வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது சூனியக்கார கிழவியா இருக்கணுமா? முடிவு செய்யடான்னு. அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சொன்னான், இந்த அது நீ சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீயே முடிவு எடுத்துக்கணும். நான் எதுக்கு முடிவு எடுக்கிறது? நீ சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீயே முடிவு எடுத்துக்க. அவ அடுத்த நிமிஷம் சொன்னா, எப்ப நீ என் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை என்னையே முடிவெடுக்க சொல்லிட்டியோ, நான் எப்போதுமே தேவதையா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அவ எப்பவுமே தேவதையா இருந்தான்னு அந்த கதை முடியும். இந்த கதையில என்ன இருக்கு கவனிச்சிங்களா? ஒரு பெண் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்கிற போது தேவதையாகிறாள். அவள் மீது முடிவுகள் திணிக்கப்படுகிற போது சூனியக்கார கிழவியாகிறாள். இன்றைக்கும் இந்தியாவில் பல வீட்டில் சூனியக்கார கிழவிகள் உலவுவதற்கு என்ன காரணம் என்று இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அவள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை கூட அவள் எடுக்கிறதுக்கு சொசைட்டி அனுமதிக்கிறது இல்லை. ஏன்? எல்லாமே கொடுக்கப்பட்டது, திணிக்கப்பட்டது, அவளுக்கு வழங்கப்பட்டது. இந்த சுதந்திரத்தை பாரதி விரும்பினார். பெண்ணுக்கு எப்படி வேணும்? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தார். புவி பேணி வளர்த்திடும் வீசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் அப்படின்னா. ஏன்னா பெண் படிப்பதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க.